அனைவருக்கும் மாலை வணக்கம். பெப்சி தலைவர் அண்ணன் செல்வமணி அவர்களே, திரைக்கதை மன்னன் எழுத்தாளர் சங்கத்தினுடைய ஆணிவேர் அண்ணன் பாக்யராஜ் அவர்களே, செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சுரேஷ் காமாட்சி அவர்களே, சிவா அவர்களே, அன்னைக்கு எல்லோரும் பேரை சொல்லிட்டே இருந்தால் அதுக்கே டைம் பண்ணி 2 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், என் நண்பன் சிவா ஆறுமுகம் அற்புதமான ஒரு கதையை செலக்ட் பண்ணி எவ்வளவோ பிரச்சனைக்கு இடையில் அழகாக முடித்து ஒரு அற்புதமான படத்தை கொண்டு வந்துருக்கிறார். படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டேன், ரொம்ப சிறப்பாக இருக்குது, எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னா, அந்த பேனருக்கு மேலே பார்த்தீங்கன்னா 7 வகையான வண்ணங்களில் குடையை வச்சுருக்காங்க. அது பிப்ஜிஆர்ன்ற மாதிரி அந்த குடையினுடைய வண்ணங்கள் மாதிரி எல்லா இடங்கள்லையும் வண்ணமாக போய் ஜெயிச்சு நிச்சயமாக வெற்றி பெறும். இதில் முக்கியமாக இசையமைப்பாளர் ரொம்ப சிறப்பாக அழகாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி லிரிக் எழுதின அந்த லிரிக்கிஸ்ட்டு அழகான வரிகள், கண்ணே கண்மணியே கனவு நனகாச்சே கருவறை சுமக்காத மகளே, கருவறை சுமக்காத மகளே அப்படின்ற போது அந்த மகள் எனக்கு சொந்தம் இல்லை, ஆனால் இன்னும் கருவறையில் வளர்க்காத ஒரு மகளேன்னு சொல்லி அற்புதமான வரிகள், சூப்பரான வரி. அதே மாதிரி வெளிகாலத்து நிகழ்வு போல, என் மகளின் நகல் போல இறைவன் உன்னை என்னிடத்தில் அழைத்தான், அதனால் இந்த அகதி மனமுகர்ந்து வாழ்ந்தேன். அதுபோல் 4 வரியில் ஃபுல் கதையை சொல்லிட்டாங்க. எப்படி அற்புதமான வரிகள். உண்மையிலே அந்த கவிஞர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கீங்களா? இது சிறப்பாக, ரொம்ப சிறப்பாக இருந்தது. வரிகள் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த இசையும் வரிகளும் இந்த படத்திற்கு சப்போர்ட்டாக ரொம்ப இருந்திருக்கு. அதே மாதிரி கேமராமேன் அற்புதமாக சுழன்று அழகாக எடுத்திருக்காரு. இதில் எல்லாத்துக்கும் முப்பாயத்து வைத்தது மாதிரி தேவயானி மேடம் அற்புதமான அவங்க கொடுத்த பாத்திரத்தை சின்ன அசைவுகள் மூலம் சின்ன இதில் அந்த குழந்தையை குளிப்பாட்டுறதுலேருந்து அதில் பர்டிகுலராக 2 இளநியை எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த குழந்தையை காணன்னு தேடும்போது பொறுப்பு இல்லாத அப்பா அம்மா எங்கேயோ பார்க்கில் உட்காந்து அங்கே திரும்பிட்டு இருப்பாங்க. இந்த குழந்தையை கொண்டு வரும்போது திருப்பி தண்ணிக்குள்ளே விலகு போகும்போது பார்க்கும்போது ஐயோன்றது அப்போ தான் பொறுப்பு இல்லாத அப்பா அம்மா திரும்பி பார்க்கும்போது பொறுப்போடு இருக்க தேவயானி அற்புதமாக அந்த இளநியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காட்சி சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு காட்சியும் சிவா அற்புதமாக நேர்த்தியாக ஃபீல் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். சிவா அவர்களே, சிவா ஆறுமுகம், உங்களுடைய உழைப்பு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும். தமிழ் திரைகளில் உங்களுக்கான இடம் ஒன்று இருக்குது. நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறணும். வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.